நல்ல முடிவாக முடிஞ்சிடும் சார். அதுக்கு வேட்பாளர் லிஸ்ட் கேண்டல் லிஸ்ட் எப்போ தேதி சார்? வேட்பாளர் லிஸ்ட் இல்லை எழுத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நாளைக்கு விட்டுடுவோம். ஏன்னா டேட் வந்து நெருங்கி எப்போ ஒரு நாள் எழுத்துது இல்லை. இந்த முறை தான் சார் வேட்பாளர் கேண்டல் லிஸ்டே போறோம். கேண்டல் லிஸ்ட் வேட்பாளர் லிஸ்டே போறோம். அதான் சொல்றேன் 2-3 நாள். சார் நீங்க களத்துல நிக்கிறீங்களா சார்? நம்ம களத்துல நீங்க அது அவரை கேட்கணும் சார். உங்க பொறுத்த வரைக்கும் இது 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா சார்? சரி, அது போட்டு தான் தெரியும். அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கான். களத்துக்கு வந்த பிறகு தான் தெரியும். அதை கேட்காது பாபு, அப்புறம் கேளுங்க. நல்ல முடிவாக முடிஞ்சிடும் சார். அதுக்கு வேட்பாளர் லிஸ்ட் கேண்டல் லிஸ்ட் எப்போ தேதி சார்? வேட்பாளர் லிஸ்ட் இல்லை எழுத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நாளைக்கு விட்டுடுவோம். ஏன்னா டேட் வந்து நெருங்கி எப்போ ஒரு நாள் எழுத்துது இல்லை. இந்த முறை தான் சார் வேட்பாளர் கேண்டல் லிஸ்டே போறோம். கேண்டல் லிஸ்ட் வேட்பாளர் லிஸ்டே போறோம். அதான் சொல்றேன் 2-3 நாள். சார் நீங்க களத்துல நிக்கிறீங்களா சார்? நம்ம களத்துல நீங்க அது அவரை கேட்கணும் சார். உங்க பொறுத்த வரைக்கும் இது 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா சார்? சரி, அது போட்டு தான் தெரியும். அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கான். களத்துக்கு வந்த பிறகு தான் தெரியும். அதை கேட்காது பாபு, அப்புறம் கேளுங்க. நல்ல முடிவாக முடிஞ்சிடும் சார். அதுக்கு வேட்பாளர் லிஸ்ட் கேண்டல் லிஸ்ட் எப்போ தேதி சார்? வேட்பாளர் லிஸ்ட் இல்லை எழுத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நாளைக்கு விட்டுடுவோம். ஏன்னா டேட் வந்து நெருங்கி எப்போ ஒரு நாள் எழுத்துது இல்லை. இந்த முறை தான் சார் வேட்பாளர் கேண்டல் லிஸ்டே போறோம். கேண்டல் லிஸ்ட் வேட்பாளர் லிஸ்டே போறோம். அதான் சொல்றேன் 2-3 நாள். சார் நீங்க களத்துல நிக்கிறீங்களா சார்? நம்ம களத்துல நீங்க அது அவரை கேட்கணும் சார். உங்க பொறுத்த வரைக்கும் இது 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா சார்? சரி, அது போட்டு தான் தெரியும். அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கான். களத்துக்கு வந்த பிறகு தான் தெரியும். அதை கேட்காது பாபு, அப்புறம் கேளுங்க.